நான் உள்ளே வரும்போது ஒரு தம்பி அஜித்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதா. 2020 கோவிட் உலகமே ஸ்தம்பிச்சு அப்படி இப்படி இருக்கும்போது அண்ணா சொல்லுவாப்புல, வயசோன்னா சொல்லுவார், என் தம்பி எப்போவுமே பப்ஜிக்கு அடிமையாக இருக்கிறான். ஏன்னா அவன் தரிசனத்தை பார்க்கல, எப்போ பார்த்தாலும் பப்ஜிக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ நாங்கள் 2 பேரும், அவர் குவைத்தில் இருந்தார், நான் பெஹ்ரில் இருந்தேன். நாங்கள் விசுவாசத்தோடு ஃபோனில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இவன் உனக்கு அடிமையாக இருக்கிறப்பா, கேம் தான் அது, பட் அடிமையாக இருக்கிறான், அவனை அதுலேருந்து விட்டுவிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபித்த போது ஒரு சில 1-2 மாதத்துலேயே அவர் சொன்னார், அந்த அடிமைத்தனத்துலேருந்து கர்த்தர் அவனை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ப்ரேயர் ஃபார் அவர் நேஷனுங்கிற ஒரு ஜெபக்குழுவை கற்றுக் கொடுத்தாரு. அநேக நேரத்தில் யார் ஜெபிக்கிறோமோ இல்லையே, தம்பி அஜித் அதில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். நான் நம்புகிறேன், கர்த்தருக்காக அவன் வாழ்வதற்கு முயற்சிக்கிற அந்த குறைவுகள் இருக்கலாம், ஆனாலும் அவன் ஏங்குற ஆண்டவருக்கான வாழணும்.